பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்துட்டு பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்காக பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய ஆடியன்ஸுமே வந்து இந்த ஷோக்காக பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டை விட்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வச்சு ஒரு ஷோ ஒன்று பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஷோல வந்துட்டு முக்கியமான ஒரு சில விஷயங்களையும் டிஸ்கஸும் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமா இருந்துட்டு இருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்டா தான் வந்து அந்த இடத்துல எப்பொழுதுமே இருக்கும். ஆடியன்ஸ் மற்றும் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஷோக்காக இப்போ எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்க நேரத்துல விஷ்ணு அவர்கள் வந்து லேட்டஸ்டா ஒரு ஸ்டோரி ஒன்னு அவர் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ஸ்டோரியில வந்துட்டு அவர் வீடியோ கால் பேசுற மாதிரி இருந்துச்சு. அந்த வீடியோ கால்ல அர்ச்சனா அண்ட் கூல் சுரேஷும் வந்து விஷ்ணு அவர்கள் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து விஷ்ணு அவர்கள் அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருந்தாரு. போஸ்ட் பண்ணிட்டு கீழே #BTeam அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நிக்சன் அவர்கள் இப்போ இன்னொரு போஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஹம்பிள் ஹோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாயா அவர்கள் வீட்டுல வந்துட்டு எல்லாருமே ஒரு சின்ன ரீயூனியன் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரீயூனியன்ல வந்து B-Team எல்லாருமே உள்ள இருந்திருக்காங்க. அக்ஷயா, விக்ரம், பூர்ணிமா, மாயா, நிக்சன் அண்ட் அனன்யா இவங்க எல்லாருமே வந்து அந்த போட்டோல பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு பயங்கரமா ஜாலியா இருக்கிற மாதிரியான போட்டோ அது. அண்ட் அது மட்டும் இல்லாம அதுக்கு கீழே வந்து #Humble Home #Bully Gang அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு கேப்ஷனும் கொடுத்திருந்திருக்காரு. ஸோ அந்த கேப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் யூ கான் ட்ரீம் இட் யூ கான் டூ இட் அப்படின்ற மாதிரியான கோட்ஸும் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம மாயாவோட அக்காவான ஸ்வாகத் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தப்போ ஒரு பாடல் ஒன்று பாடியிருந்தாங்க. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு 80 சாங் வந்து அவங்க பாடியிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டை வந்து இந்த போட்டோவுக்கான ஆடியோவை போட்டு இந்த போட்டோவை ஷேரும் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இது இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. என்னதான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா மாயா அண்ட் கோக்கு ஹேட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் லேட்டஸ்டா நிக்சன் கொடுத்த இன்டர்வியூக்கு அப்புறமா நிக்சன் அண்ட் அவங்க கூட இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு ஹேட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா மாயா அவர்கள் தான் இன்னும் ஒரு இன்டர்வியூ கொடுக்கல. ஸோ அவங்க பிக் பாஸ் கொண்டாட்டம் டைம்ல என்னென்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஈகரா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து பூர்ணிமாவும் நிக்சனும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சின்ன சீக்வன்ஸும் வந்து அவங்களே நிறைய ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அந்த மாதிரியான சீக்வன்ஸும் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் டைம்ல வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பிக் பாஸ் கொண்டாட்டம் எப்படி இருக்க போறது அப்படின்றத. அண்ட் நீங்க எல்லாம் சொல்லுங்க, எந்த ஒரு டீமை நீங்க பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் எந்த ஒரு நபர் அடுத்து அவங்க லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.